வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்கு தயாராக இருக்கோம். இந்த முறை ஒளிங்கிற ஒரு அதிசயத்தை பத்தி பார்க்க போறோம். ம் கண்ண திறந்தா நாம பார்க்குற இந்த உலகம், நட்சத்திரங்கள், வானவில், ஏன் நம்ம கண்ணாடி வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளி தான் இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல. அது ஒரு மொழி மாதிரி. பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற மொழி. இன்னைக்கு அந்த மொழியோட இலக்கணத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஒளி ஏன் வளைகிறது, வானம் ஏன் நீளமா இருக்கு, நம்ம கண்கள் எப்படி ஒரு அதிநவீன கேமரா மாதிரி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். அருமை. சரி, அப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம எப்படி ஒரு பொருளை பார்க்கறோம்? வெளிச்சம் இருந்தா பார்க்கறோம், இல்லனா இல்ல. ஆனா அதுக்குள்ள என்ன நடக்குது? இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான இயற்பியல் இருக்கு. இப்போ சூரியன் மாதிரி ஒரு ஒளி மூலத்திலிருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் ஒரு ஆப்பிள் மேல படுதுன்னு வச்சுப்போமே. அந்த ஆப்பிள் தன் மேல பட்ட ஒளிய எல்லா திசையிலயும் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள்ல சில நம்ம கண்ணுக்குள்ள பயணிச்சு விழித்திரையில ஒரு பிம்பத்தை உருவாக்குது. நம்ம மூளை அதை ஒரு ஆப்பிளா புரிஞ்சுக்குது. அவ்வளவுதான் பார்வை. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒளி பயணிக்கிறதுக்கு காற்று, தண்ணீர் மாதிரி எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லைங்கிறது தான். அது முழுமையான வெற்றிடத்துல கூட பயணிக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல அவ்ளோ பெரிய வெற்றிடத்தை கடந்து தானே ஒளி இங்க வருது. மிகச்சரியான புள்ளி. ஒளியோட வேகம் அது பிரபஞ்சத்திலேயே அதிகபட்ச வேகம். வினாடிக்கு கிட்டத்தட்ட 3,00,000 கிலோமீட்டர். நினைச்சு பாருங்க, ஒரு செகண்ட்ல பூமியை 7.5 முறை சுத்தி வந்துடலாம். நாம பாக்குற இந்த வெள்ளொளி இருக்கு இல்லையா, அது உண்மையில பல வண்ணங்களோட ஒரு கலவைதான். ஓ! வானவில்ல பாக்குற எல்லா நிறங்களும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? அதேதான். ஊதா முதல் சிவப்பு வரையிலான எல்லா நிறங்களும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ எல்லா நிறங்களும் ஒரே மாதிரி தான் பயணிக்குமா? இல்ல ஒவ்வொரு நிறத்துக்கும் தனித்தனி குணம் இருக்கா? இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. ஒவ்வொரு நிறமும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஒரு அலை. ஊதா நிறத்துக்கு அலைநீளம் ரொம்ப குறைவு. ஆனா சிவப்பு நிறத்துக்கு அலைநீளம் ரொம்ப அதிகம். இத ஒரு ஒரு கூட்டமா கற்பனை பண்ணிக்கோங்க. குட்டையான ஆட்கள், அதாவது ஊதா ஒளி நெருக்கமா நடப்பாங்க. உயரமான ஆட்கள் சிவப்பு ஒளி பெரிய அடிகளா எடுத்து வைப்பாங்க. சரி, ஒளி நேர்கோட்ல பயணிக்கும்னு படிச்சிருக்கோம். ஆனா ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள ஒரு ஸ்பூன் வச்சா அது வளைஞ்ச மாதிரி தெரியுதே, அது ஏன்? ஒளி அங்க வளைஞ்சிருதா? அருமையான கேள்வி. அதுக்கு பேரு தான் ஒளி விலகல், அதாவது ரீஃப்ராக்ஷன். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அதோட வேகம் மாறுது. உதாரணமா, அடர்த்தி குறைஞ்ச காத்துல வேகமா வர்ற ஒளி அடர்த்தி அதிகமான தண்ணீருக்குள்ள நுழைஞ்சதும் கொஞ்சம் மெதுவாயிடும். இந்த வேக மாற்றம் தான் அதை லேசா வளைய வைக்குது. ஓ! அப்படியா? ஒரு கார் வேகமா ரோட்ல போயிட்டு திடீர்னு ஒரு பக்கம் மட்டும் மணல்ல இறங்குனா எப்படி லேசா திரும்புமோ அந்த மாதிரிங்களா? ஆ, சரியா சொன்னீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சரி, இந்த வளைவு எல்லா நிறங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல அந்த கூட்டத்துல இருக்கிற குட்டையான ஆள், உயரமான ஆள் மாதிரி வித்தியாசமா வளைவாங்களா? கரெக்டா பிடிச்சீங்க. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு மாதிரி வளையும். இதுதான் நிறப்பிரிகைன்னு சொல்றோம். ஒரு முப்பட்டகம் வழியா வெள்ளொளிய அனுப்பும்போது அது ஏன் 7 வண்ணங்களா பிரியுதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். அலைநீளம் குறைஞ்ச ஊதா நிறம் அதிகமா வளையும். அலைநீளம் அதிகமுள்ள சிவப்பு நிறம் குறைவா வளையும். அதனாலதான் நிறமாலையில ரெண்டும் 2 ஓரத்துல இருக்கு. பிரமிப்பா இருக்கு. ஒளி வளைஞ்சு நிறங்களா பிரியறத வச்சு வானவில்லை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த பெரிய கேள்விக்கு வருவோம். எல்லா நாளும் நாம பாக்குற ஒரு விஷயம். வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? சூரியனோட ஒளி வெள்ளை. அதுல எல்லா நிறமும் இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் ஏன் நீல நிறம் தெரியுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பேரு ராலே சிதறல். சூரிய ஒளி நம்ம வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற சின்ன சின்ன நைட்ரஜன், ஆக்சிஜன் மூலக்கூறுகள் மேல மோதுது. இந்த சிதறல் எல்லா நிறத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது, அப்படிதானே? அதேதான். இது ஒரு எளிமையான உதாரணத்தோட சொல்லலாம். ஒரு வலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க சின்ன கோழிகுண்டுகளையும் பெரிய கால்பந்தையும் எறிறீங்க. எது அதிகமா சிதறும்? சின்ன கோழிகுண்டுகள் வலையில பட்டு எல்லா பக்கமும் சிதறி போகும். இங்க அலைநீளம் குறைஞ்ச நீல நிறம் தான் அந்த சின்ன கோழிகுண்டுகள் மாதிரி. அது வளிமண்டல மூலக்கூறுகளால் அதிகமா சிதறடிக்கப்பட்டு வானம் முழுக்க பரவுது. அதனால தான் வானம் நீலமா தெரியுது. அப்போ சிவப்பு நிறம் அந்த பெரிய கால்பந்து மாதிரி அதிகமா சிதறாம நேரா போயிடுதா? மிகச்சரி. அதனால தான்
சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஒரு அழகான நிகழ்வு நடக்குது. அந்த நேரத்துல சூரியன் அடிவானத்துல இருக்கும். அதோட ஒளி நம்ம கண்ணை வந்து சேர்றதுக்கு வளிமண்டலத்துல ரொம்ப நீளமான தூரம் பயணிக்கணும். அப்படி வரும்போது வழியிலேயே நீல நிறம் மொத்தமா சிதறி போயிடும். மிச்சம் இருக்கிற அதிகமா சிதறாத சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து சேருது. வாவ்! இதுதான் அந்த அழகான செவ்வானத்துக்கு காரணமா? அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு நீல வானமும், ஒவ்வொரு செக்கச்சிவந்த சூரிய அஸ்தமனமும் ஒரு பிரம்மாண்டமான இயற்பியல் சோதனை தான். சரி, வானம் நீளம்னா மேகங்கள் ஏன் வெள்ளை நிறத்துல இருக்கு? அதுவும் வளிமண்டலத்துல தானே இருக்கு. மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இங்க வேறொரு வகையான சிதறல் நடக்குது. அதுக்கு பேரு மீ சிதறல், மீ ஸ்கேட்டரிங். மேகங்கள்ல இருக்கிறது காற்று மூலக்கூறுகள் இல்ல, அதை விட பெரிய நீர்த்துளிகள். இந்த பெரிய துகள்கள் ராலே சிதறல் மாதிரி நிறத்தை பிரிச்சு பார்க்காது. அது நீலம், பச்சை, சிவப்புன்னு எல்லா நிறத்தையும் ஏறக்குறைய சமமா சிதறடிச்சிடும். எல்லா நிறமும் ஒன்னா சேர்ந்தா என்ன நிறம் வரும்? வெள்ளை. அதனால தான் மேகங்கள் வெண்மையா தெரியுதா? இப்பதான் புரியுது. இதுல இராமன் ஒளிச்சிதறல்னு ஒன்னு இருக்கே, அது என்ன? அது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம். ஒலி ஒரு மூலக்கூறு மேல பட்டு சிதறும்போது சில சமயம் அந்த மூலக்கூறு கிட்ட இருந்து கொஞ்சம் ஆற்றலை வாங்குறதோ இல்ல அதுக்கு கொஞ்சம் ஆற்றலை கொடுக்கறதோ நடக்கும். இதனால சிதறிய ஒலியோட அதிர்வெண் லேசா மாறும். இதுதான் இராமன் விளைவு. இது பார்க்க ஒரு சின்ன நிகழ்வா இருந்தாலும் இதோட பயன்பாடுகள் பிரம்மாண்டமானவை. அதை பத்தி நம்ம கடைசியில விரிவா பேசுவோம். ஓகே. அப்போ ஒளி இயற்கையா வளைகிறது, சிதறுகிறது. ஆனா நாம நினைச்ச மாதிரி ஒளிய வளைக்க முடியுமா? நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? இங்க தான் லென்ஸுகள் உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஒளிய நம்ம கட்டுப்பாட்டுல வளைக்க கத்துக்கிட்டது மனித வரலாற்றின் ஒரு பெரிய பாய்ச்சல். இதுல 2 முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. குவி லென்ஸ், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ், அப்புறம் குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். குவி லென்ஸில் நடுவுல தடிமனாவும் ஓரங்கள்ல மெலிசாவும் இருக்கும். இது தன் மேல படுற ஒளிக்கதிர்களை ஒரு புள்ளியில குவிக்குது. பூத கண்ணாடி மாதிரி நாம ஒரு பேப்பரை எரிக்கிறதுக்கு சூரிய ஒளிய ஒரு புள்ளில குவிப்போமே, அது குவிலென்ஸ் தானே. ஆனா அதே பூத கண்ணாடி வழியா ஒரு எழுத்த பார்த்தா அது பெருசா தெரியுதே, அப்போ அது பிம்பத்தையும் உருவாக்குதா? ஆமா, குவிலென்ஸ் ஒரு பன்முக திறமைசாலி. ஒரு பொருளை அதுகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல வச்சா அதோட ஒரு சின்ன தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்கும். நம்ம கேமராக்கள் இப்படிதான் வேலை செய்யுது. ஆனா அதே பொருளை லென்ஸுக்கு மிக அருகில் கொண்டு வரும்போது ஒரு நேரான பெரிய மாயபிம்பத்தை உருவாக்கும். இதுதான் பூத கண்ணாடி தத்துவம். ஓகே, அப்போ குழி லென்ஸ் இதுக்கு நேர்மாறா? அது ஓரங்கள்ல தடிமனாவும் நடுவுல மெலிசாவும் இருக்கும். அதேதான். அது ஒளிக்கதிர்களை குவிக்காது, விரிவடையச் செய்யும். அதனால குழி லென்ஸ் எப்பவுமே ஒரு பொருளோட நேரான ஆனா சிறிய மாயபிம்பத்தை மட்டும்தான் உருவாக்கும். இதோட மிகச்சிறந்த உதாரணம் நம்ம வீட்டு வாசற்கதவுல இருக்கிற அந்த உளவுத்துளை, பீப் ஹோல்னு சொல்லுவோமே அது. ஆமா, வெளியில இருக்கிற பெரிய இடத்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கி காட்டுது இல்லையா? அது குழி லென்ஸோட வேலை தானே. ஆமா, அதுதான். சரி, லென்ஸோட சக்திய டயாப்டர்னு சொல்றாங்களே, அது என்ன? அது லென்ஸின் திறனை அளக்கிற ஒரு அலகு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு லென்ஸ் எவ்வளவு வலிமையா ஒளிக்கதிர்களை வளைக்குதுங்கிறதோட அளவு தான் அது. குவி லென்ஸுக்கு பிளஸ்லயும் கொழி லென்ஸுக்கு மைனஸ்லயும் அந்த எண்ணை குறிப்பிடுவோம். உங்க கண் கண்ணாடி பவர் +2.0Dன்னா நீங்க தூர பார்வைக்கு குவி லென்ஸ் பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நாம செஞ்ச லென்ஸுகளை பத்தி பேசிட்டோம். இப்போ இயற்கையே நமக்குள் வச்சிருக்கிற ஒரு அற்புதமான லென்ஸுக்கு போவோம். மனித கண் வெறும் 2.3 சென்டிமீட்டர் விட்டம்தான். ஆனா அதோட செயல்பாடு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. உண்மையிலேயே கண்ணுக்குள்ள இருக்கிற வெளி லென்ஸு ஒரு இயற்கையான குவி லென்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்கிற திரை மாதிரி அமைப்பு தான் விழித்திரை, அதாவது ரெட்டினா. நாம பார்க்கிற பொருளோட தலைகீழான மெய்யான பிம்பம் இங்க தான் உருவாகுது. ஆனா இங்க உண்மையான ஹீரோ யாருன்னா சிலியரி தசைகள் தான். அந்த தசைகள் என்ன பண்ணுது? அது ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் மாதிரி. நாம தூரத்துல இருக்கிற ஒரு மலையை பார்க்கும்போது இந்த தசைகள் தளர்ந்து வெளி லென்ஸை மெலிசா இழுக்கும். இதனால அதோட குவிய தூரம் அதிகமாகி தெளிவான பிம்பம் விழித்திரையில விழும். அப்போ கிட்ட இருக்கிற ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அப்ப இந்த தசைகள் சுருங்கி லென்ஸை தடிமனாக்கும். இதனால குவிய தூரம் குறைஞ்சு புத்தகத்துல இருக்கிற எழுத்துகள் தெளிவா தெரியும். நம்ம கண்ணு ஒரு வினாடிக்குள்ள பலமுறை இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு. நாம யோசிக்காமலே இது நடக்குது. ஆனா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் சில சமயம் சரியா வேலை செய்யாத போதுதான் பார்வை குறைபாடு வருது இல்லையா? கிட்ட பார்வை, தூர பார்வை மாதிரி. மிக சரி. உதாரணமா கிட்ட பார்வை, அதாவது மயோப்பியா எடுத்துக்குவோம்.
சிலருக்கு அவங்களோட விழிக்கோளம் இயல்பை விட கொஞ்சம் நீளமா இருக்கும். இதனால தூரத்திலிருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் விழித்திரையை அடையறதுக்கு முன்னாடியே குவிஞ்சிடும். பிம்பம் இலக்குக்கு முன்னாடியே உருவாகிடுறதால தூரத்துல இருக்கிறது மங்களா தெரியும். ஓ, பிம்பம் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துடுது. அப்போ அந்த ஒளிக்கதிர்களை கொஞ்சம் விரிவடைய செஞ்சு சரியா விழித்திரையில விழ வைக்குமா? இதுக்கு தான் குழிலென்ஸ் பயன்படுதா? சரியா யோசிச்சிங்க. குழிலென்ஸ் ஒளிக்கதிர்களை லேசா விரிவடைய செய்யறதால அது சரியா விழித்திரையில குவிக்கப்படுது. தூரப்பார்வை, அதாவது ஹைப்பர்மெட்ரோபியா, இதுக்கு நேர் எதிர். அவங்களுக்கு விழிக்கோளம் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதனால பிம்பம் விழித்திரைக்கு பின்னால போய் உருவாகும். அதாவது பிம்பம் இலக்கை தாண்டி போயிடுது. அப்போ ஒளிக்கதிர்களை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா குவிக்க குவிலென்ஸ் தேவைப்படுது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. இதில்லாம வயசானவங்களுக்கு வர்ற பிரஸ்பயோப்பியான்னு ஒன்னு இருக்கு. வயசாகும்போது அந்த சிலியரி தசைகள் வலுவிழந்துடும். லென்ஸும் தன் நெகிழ்வுத்தன்மையை இழந்துடும். இதனால கிட்ட இருக்கிற பொருள்களை ஃபோக்கஸ் பண்றது கஷ்டமாயிடும். அதனாலதான் அவங்க செய்தித்தாள் படிக்கும்போது கையை நீட்டி பிடிப்பாங்க. பார்வையை சரி செய்யறத பார்த்தோம். ஆனா நம்ம இயல்பான பார்வையை தாண்டி இன்னும் மேம்படுத்துறது எப்படி? கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியாக்களை பாக்குறதுக்கு அதுக்கு தான் நுண்ணோக்கிகள். ஒரு எளிய நுண்ணோக்கிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த குவிலென்ஸ் தான். அது ஒரு சின்ன பொருளோட பெரிய மாயப்பிம்பத்தை நமக்கு காட்டுது. ஆனா இன்னும் ஆழமா ஒரு செல்லோட உட்கருவ பார்க்கணும்னா கூட்டு நுண்ணோக்கி தேவை. அதுல என்ன வித்தியாசம்? அதுல 2 லென்ஸ் அமைப்பு இருக்கும். பொருளுக்கு பக்கத்துல இருக்கிற பொருளர்கள் லென்ஸ் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணர்கள் லென்ஸ் அந்த முதல் பிம்பத்தை இன்னும் பெரிதாக்கி காட்டும். ஒரு அடுக்கு விளைவு மாதிரி. அதனால பல 100 மடங்கு உருப்பெருக்கும் சாத்தியமாகுது. சரி, இது ரொம்ப கிட்ட இருக்கிற பொருள்களை பார்க்க. அதுவே பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் கோள்களையும் பார்க்கறதுக்கு? அதுக்கு தொலைநோக்கிகள். 1608ல ஜோஹான் லிப்ரிஷேன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கலீலியோ அதை வானத்தை நோக்கி திருப்பினார். அது மனித குலத்தோட பார்வையை என்றென்றைக்குமா மாத்திடுச்சு. பூமிதான் பிரபஞ்சத்தோட மையம்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு நாம ஒரு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூசிதான்னு புரிய வச்சது அந்த தொலைநோக்கி தான். ஒரு சின்ன ஒளிக்கதிர்ல ஆரம்பிச்சு நீல வானம், செவ்வானம், நம்ம கண்ணோட செயல்பாடு, நாம உருவாக்குன கருவிகள்னு ஒரு முழு சுற்று வந்திருக்கோம். நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒளியின் இயற்பியல்ங்கிறது ஏதோ புத்தகத்துல இருக்கிற சமன்பாடுகள் இல்ல. அது நாம இந்த உலக உணர்ற ஒவ்வொரு நொடியிலும் நம்ம கூடவே இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். நாம முன்னாடி இராமன் ஒளிச்சிதறல் பத்தி பேசணும் இல்லையா? ஒளி ஒரு மூலக்கூறு மேல பட்டு அதோட அதிர்வெண் லேசா மாறுற ஒரு சின்ன நிகழ்வு. ஆமா, ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு இராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் வேலை செய்யுது. விமான நிலையங்கள்ல ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கிறது தண்ணீரா இல்ல ஆபத்தான வெடிமருந்தான்னு பாட்டிலை திறக்காமலே கண்டுபிடிக்க இந்த தொழில்நுட்பம் உதவுது. மருத்துவத்துல ஒரு திசு புற்றுநோய் திசுவா இல்லையான்னு அறுவை சிகிச்சையின் போதே கண்டுபிடிக்க இது பயன்படுது. யோசிச்சு பாருங்க, பல தசாப்தங்களுக்கு முன்னாடி வெறும் அறிவியல் ஆர்வத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒளியோட ஒரு அடிப்படை பண்பு இன்னைக்கு நம்மளோட பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் எவ்வளவு பெரிய பங்காற்றுது. ஒளி வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்மளை பாதுகாக்கவும் செய்யுது. அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு.